தந்தை மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பதாக. ஆமேன். இன்றைய காலை நேரத்தில் சிந்தனைக்காக உபாகமும் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அன்பான இறை மக்களே, கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்க ஆண்டவர். நாம் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறோம், அபிஷேகத்தை பெறுகிறோம், ஆவிக்குரிய வரங்களை பெறுகிறோம். ஆனால் அவைகளில் நிலைத்திருக்கிறோமா என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தபசு காலங்களிலே நம்முடைய பொருத்தனைகள், நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய நம்முடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளில் நிலைத்திருக்கிறோம். ஆனால் அவைகளை விட்டு நித்தியத்துக்கான வாழ்விலே நிலைத்திருக்கின்ற அந்த நிலையைத்தான் இங்கே ஆண்டவராகிய கடவுள், நான் உங்களுக்கு கால் மிதிக்கின்ற எந்த இடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். கொடுத்து விட்டேன் என்கின்றார். அதாவது இறந்த காலம் ஏற்கனவே நமக்காக ஒரு இடத்தை அவர் கொடுத்து விட்டார். ஆகவே இன்றைக்கு ஜான் வெஸ்லி என்ற ஒரு நல்ல ஆங்கில குடும்பத்தில் பிறந்தவர். ஆங்கிலத்தின் திருச்சபை சார்ந்தவுடைய தகப்பனார் சாமுவேல் ஒரு போதகர். தாயார் சூசன்னால் 19 பிள்ளைகளுக்கு சிறப்பாக மத போதனையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு கற்பித்து வந்து தேவ ஊழியத்தில் பின்வாங்க செய்யவில்லை. வெஸ்லி எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளைகளை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் பரிசுத்தத்தை நாட வலியுறுத்துகிறார். ஜான் வெஸ்லிக்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள் மற்றும் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக வந்தது. சில சமயங்கள் பிரசங்கிக்கும்போது பொருட்கள் கூட அவர் மீது வீசப்பட்டது. ஆனாலும் கடவுள் மேல் அவர் நிலைத்திருந்தார். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய உக்கரானத்துவம். கர்த்தர் நமக்கு ஒன்றை கொடுப்பதாக, செய்வதாக வாக்குறுதி கொடுத்து விட்டால், முன்குறித்து விட்டால், அதை ஒருவராலும் தடுக்கவோ எடுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இந்த ஜான் வெஸ்லி பெற்றுக்கொண்டதைப் போல இந்த தபசு நாட்களிலே உன்னையும் என்னையும் மன்னிக்க, விண்ணுலக வாழ்வு உரிமை பேராக வைக்க கடவுள் ஏற்கனவே நம்மை முன்குறித்து விட்டார். ஆகவேதான் இந்த நாளிலே இந்த சிந்தனையை கடவுள் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் 14ஆம் நாள் பை நாளாக கொண்டாடப்படுகிறது. என்ன பை நாள் என்று சொல்லும் பொழுது, உலக புகழ்பெற்ற கணித மாறிலியை கொண்டாடும் நாள். அமெரிக்க நாட்காட்டியில் 3/14 என்பது மார்ச் 14 குறிக்கும். இந்த பை என்பது 3.14 என்பது மதிப்பு முதலாக 1988ஆம் ஆண்டு கலிஃபோர்னியாவில் உள்ள அறிவியல் மையத்திலே கொண்டாடப்பட்டது. ஆகவே அன்பான இறை மக்களே, ஏற்கனவே இந்த படைப்புகளெல்லாம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டவை என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே விசுவாசிக்க வேண்டும். இந்த 2025 கர்த்தர் இந்த கடவுளுடைய மீட்பின் நாட்களாகி இந்த தபசு நாட்களிலே நம்மை உணரும்படியான முன்குறித்தலை அவர் வைத்து விட்டார். ஆகவே நாம் கலங்க தேவையில்லை. அநேக சோர்வுகள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம். என்ன, நாம் எடுத்த காரியங்களில் தோல்வி அடைந்து விட்டோமே, நாம் எடுத்த மருத்துவ சிகிச்சையில் நாம் வெற்றி பெற முடியாதோ என்ற அவநம்பிக்கை நம்மிடம். ஆனால் ஆண்டவர் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னதை அவர் நிச்சயமாக ஏற்கனவே கொடுத்து விட்டார். உனக்கு ஒரு காரியத்தை அவர் முன்குறித்து வைத்து விட்டார். ஏர்லி ரிசர்வேஷன். இன்றைக்கு பயணப்பட்டு போகும்போது நம்முடைய இருக்கைகளை முன்னதாகவே முன்பதிவு செய்து வைப்பது போல கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை ஏற்கனவே அவர் எழுதி எடுத்து ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை அந்தந்த காலங்களிலே நேர்த்தியாக கொடுக்கிறவர். இந்த 25ஆம் ஆண்டிலும் கூட அவருடைய தபசு நாட்களில் நீ கடந்து வருவது அவர் உனக்கு ஏற்கனவே பாராட்டின கிருபை, ஏற்கனவே உனக்கு கொடுத்து விட்ட ஒரு வாய்ப்பு. அதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலைத்தன்மை பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி கொண்டாடுவோம். எங்கள் அன்பின் கடவுளை, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய அன்பையும் இரக்கத்தை நினைத்து நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம்.
சகல வல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக பாவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தி அந்த மீட்பை இந்த ஆண்டும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கும். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.